வணக்கம். இன்னைக்கு நாம உயிரே உறவே வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சி கடலை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். காதல், ஏக்கம், பயன்னு மனுஷங்க உணர்ற சில அடிப்படையான உணர்ச்சிகளை இந்த வரிகள் எப்படி படம் பிடிச்சு காட்டுதுன்னு ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம் வாங்க. யாராச்சும் உங்களை இப்படி ஒரு தீவிரத்தோட கூப்பிட்ட மாதிரி எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? இந்த கவிதை ஆரம்பிக்கிறதே அப்படி ஒரு நேரடியான ரொம்பவே பர்சனலான ஒரு கூப்பிடல தான். இது நம்மள நேரா அந்த உரையாடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது ஒரு ஆழமான ஈர்ப்போட ஆரம்ப புள்ளி. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க தான் பேசுறவரோட உலகம் மொத்தம் அவரோட காதலிய மையமா வச்சுதான் சுத்துதுங்கிற அஸ்திவாரத்தையே போடுறாங்க. இதுதான் இந்த கவிதையோட பேஸ்மெண்ட். முதல்ல இந்த உயிருங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். இதுக்கு வெறும் வாழ்க்கைன்னு மட்டும் அர்த்தம் கிடையாதுங்க. அதுக்கும் மேல நம்மளோட ஆன்மா, நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்மளோட இருப்புக்கே ஆதாரம். சிம்பிளா சொல்லணும்னா அது இல்லாம நாமளே இல்லையா? அதுதான் உயிர். அடுத்து உறவு. இதுவும் சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்ற மாதிரி இல்ல. இது ரொம்ப டீப், ஒரு குடும்ப பந்தம் மாதிரி, பிரிக்கவே முடியாத ஒண்ணு. நம்ம அடையாளம் கூட அதோட சேர்ந்ததுதான் சொல்ற அளவுக்கு ஒரு பிணைப்பு. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பவர்ஃபுல்லான வார்த்தையும் சேரும்போது என்ன ஆகுதுன்னு. என் உயிரே, என்னுறவே, நீதாண்டி. இதுதான் இந்த கவிதையோட ஹார்ட்டே. அதாவது என் லைஃப், என் மொத்த கனெக்ஷன் எல்லாமே நீதான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஆழமான ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, இப்போதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அடுத்த செக்ஷன்ல கனவுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போறோம். அவரோட உள் மனசு, வெளி உலகம் ரெண்டுத்தையுமே அவங்க எப்படி முழுசா ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரு அட்ராக்ஷன் இல்லைங்க, ஒரு கம்ப்ளீட் டேக் ஓவர். அதாவது பேசுறவரு ரொம்ப ஓப்பனாவே சொல்றாரு, அவங்க வெறும் அவரோட வாழ்க்கையோட ஒரு பகுதி இல்ல, அவங்க தான் அவரோட கனவே அப்படின்னு. அவங்க ஒரு ஆள் மட்டும் இல்ல, அவரோட கனவுக்கே ஒரு உருவம் கொடுத்த மாதிரி விடாம துறக்கிற ஒரு விஷயம். இந்த வரிகள்ல பாருங்க, என் கனவே, என் கனவே, நீதான் டி. இத திரும்ப திரும்ப சொல்றதுல தான் விஷயமே இருக்கு. அந்த ரிப்பிட்டேஷன் தான் அந்த ஃபீலிங்கோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்குது. சும்மா சொல்ற மாதிரி இல்லாம ஒரு மந்திர மாதிரி இருக்கு இல்லையா? இங்க தான் ஒரு செம கான்ட்ராஸ்ட் வருது. கனவுல ஒரு பக்கம் சந்தோஷம், கனவில் நீ வந்தாயே டீன்னு சொல்றாரு. ஆனா நிஜத்தில் நான் தவித்தேனடி. பாத்தீங்களா அந்த வழிய? கனவுல கிடைக்கிற அந்த நிம்மதி நிஜத்துல ஏக்கமா மாறுது, மனச உடைக்கிற ஒரு தவிப்பு. நிஜத்துல அவரோட ஏக்கம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல தெரியுது. ஜஸ்ட் அவங்க கைய பிடிக்கணும், அவ்வளவுதான். ஆனா அந்த சின்ன ஆசை கூட நிறைவேறாத போது அவரோட தவிப்பு எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரியுது. அவரோட விரக்தி ரொம்ப பர்சனலா வெளியே வருது. சரி, இப்போ நாம இந்த கவிதையோட எமோஷனல் பீக்குக்கே வந்துட்டோம். இங்கதான் அந்த அன்பு, அந்த பக்தி எல்லாமே ஒரு பயமா மாறுது. அதாவது அவங்கள இழந்துருவோமோங்கிற ஒரு பயம். நம்மள நிறைய பேர் இந்த ஃபீலிங்க லைஃப்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பேசுறவரோட அடையாளம், அவரோட செல்ஃப் எல்லாமே அவங்க இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இது சும்மா ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல. அவங்க இல்லன்னா நானும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டுறாரு. அப்பதான் அந்த கேள்வி வருது. இந்த முழு கவிதையோட ஆணிவேரே இந்த கேள்விதான்னு சொல்லலாம். நீ சென்றால் நான் என்ன ஆவேன், அவங்க போயிட்டா நான் என்ன ஆவேன். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரியில எவ்ளோ வலி, எவ்ளோ பயம் இருக்குன்னு. அந்த உச்சக்கட்ட பயத்துல கூட பாருங்க அவங்கள எப்படி கூப்பிடுறாருன்னு. என் பூவே, என் கதிரேன்னு. அவ்வளோ மென்மையா? இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பயம் அவரோட காதலை குறைக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த காதல் இன்னும் ஆழமாகுது. இப்போ அடுத்த பகுதிக்கு வரோம். இது வெறும் ஒரு கோரிக்கை இல்ல, இது ஒரு கெஞ்சல், இதயத்தோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு மன்றாட்டல். முதல்ல இப்படி கேக்குறாரு, நீயும் போகாதடி. அந்த வார்த்தைய இழுத்து சொல்றதுலயே தெரியுது எவ்வளோ கெஞ்சிராருன்னு. இது ஒரு குரல், விரக்தியோட விளிம்புல இருந்து வர்ற ஒரு அழுக மாதிரி இருக்கு. அப்புறம் மறுபடியும் அதே வரி. ஆனா இந்த தடவை இன்னும் அழுத்தம் திருத்தமா, நீ போகாதடி. இந்த ரிப்பிட்டிஷன் தான் அந்த வலிய உச்சத்துக்கு கொண்டு போகுது. வார்த்தைகள் அர்த்தமிழந்து அந்த உணர்ச்சி மட்டும் தனியா நிக்குது. இதயத்தை நொறுக்கிற ஒரு தருணம். சரி, இவ்வளோ சோகத்துக்கு அப்புறம் இப்போ கடைசி பகுதிக்கு வரோம். இங்க ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று தெரியுது. அந்த பயத்துக்கெல்லாம் தீர்வா அவரோட கடைசி ஆசை என்னவா இருக்குன்னு பார்க்கலாமா? அவங்கள பிரிஞ்சிடுவோமோங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட உண்மையான ஆசை என்ன தெரியுமா? ஒரு நிரந்தரமான உறவு. டெம்பரரி இல்ல, பெர்மனன்ட். காலத்தால கூட பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு. அந்த ஆசைய இந்த வரிகள்ல எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. உன்மடியில் 100 ஆண்டு உறங்க இந்த காலம் நம்மை சேர்க்குமா. இது சும்மா தூங்குறத பத்தி இல்ல, இது ஒரு 100 வருஷத்துக்கான ஒரு சரண்டர். அவங்களோட பாதுகாப்புல ஒரு முழு வாழ்க்கையே வாழ்ந்து முடிக்கணுங்கிற ஒரு ஏக்கம். நாம இந்த அலசுல ஒரு கேள்வியோட முடிக்கலாம். அவரோட இந்த கோரிக்கை இந்த ஒரு லைஃப் டைம்கானதா,
இல்ல அதுக்கும் மேல காலத்தையே தாண்டிய ஒரு தருணத்துக்கானதா? இந்த மாதிரி ஒரு ஆழமான பக்தியோட அர்த்தம் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்க எப்போவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா?